குருமன்வெளி இறங்குதுறை தொடக்கம் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலை வரையான விசேட பேருந்து சேவை ஆரம்பம். கிராமிய வீதிகள் அபிவிருத்தி ராஜ்யங்க அமைச்சரும் மட்டக்களப்பு மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவருமான சிவ சந்திரகாந்தன் அவர்களிடம் குருமன்வெளி மற்றும் மகளூர் முனை கிராம மக்களும் பொது அமைப்புகளும் முன்வைத்த கோரிக்கையின் அடிப்படையில் குருமன்வெளி இறங்குதுறை தொடக்கம் மகளூர் முனை மகளூர் ஓந்தாச்சி மடம் களுவாஞ்சிக்குடி ஊடாக மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலை வரையான விசேட பேருந்து சேவை இன்று ஆரம்பித்து வைக்கப்பட்டது. இந்நிகழ்வில் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் பொதுச் செயலாளரும் முன்னாள் மாகாண சபை உறுப்பினரும் தற்போதைய கிராமிய வீதிகள் அபிவிருத்தி ராஜ்யங்க அமைச்சரின் பிரத்யேக செயலாளருமான பூபாலப்பிள்ளை பிரசாந்தன் பிரதம அதிதியாக கலந்து கொண்டு குறித்த பேருந்து சேவையை வைபவ ரீதியாக ஆரம்பித்து வைத்திருந்தார். மண்டூர் படகுப்பாதை ஊடாக குருமன்வெளி இறங்குதுறையை வந்தடையும் பயணிகளும் குருமன்வெளி கிராம மக்களும் தனியார் முச்சக்கர வண்டிகளில் களுவாஞ்சிக்குடி நகர் வரை சென்று அங்கிருந்து பேருந்து சேவைகளை பெற்றுக்கொள்ளும் துர்ப்பாக்கிய நிலையே காணப்பட்டு வந்தது. இதன் காரணமாக அதிக பணச்செலவு ஏற்பட்டதுடன் கால வீண் விரயம் உள்ளிட்ட பல்வேறு சிரமங்களை எதிர்கொண்டு வந்தனர். கிராமப்புறங்களில் போக்குவரத்து சேவைகளை சீர் செய்து கிராமிய பொருளாதார வளர்ச்சிக்கு பங்களிப்பு செய்யும் வகையில் கிராமிய வீதிகள் அபிவிருத்தி ராஜ்யங்க அமைச்சரும் மட்டக்களப்பு மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவருமான சிவ சந்திரகாந்தன் அவர்களின் தூரநோக்கு சிந்தனைக்கு அமைய கிராமப்புறங்களுக்கான பேருந்து சேவைகள் கட்டம் கட்டமாக ஆரம்பித்து வைக்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இந்நிகழ்வில் இலங்கை போக்குவரத்து சபையின் கிழக்கு மாகாண திட்டமிடல் பணிப்பாளர் விஜித, இலங்கை போக்குவரத்து சபையின் மட்டக்களப்பு சாலை முகாமியாளர் ஸ்ரீதரன், தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் மண்முனை தென்னறிவில் பெற்று பிரதேச குழு இணைப்பாளரும் முன்னாள் பிரதேச சபை உறுப்பினருமான சுதாகரன், செயற்குழு உறுப்பினர் வேநாட் உட்பட கட்சியின் கிராமிய குழு உறுப்பினர்கள், பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர்.